விசுவாசிகளும் ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு சீக்கிரமாய் வரும்படி உங்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ரோமர் நிருபம் 12வது அதிகாரம். ரோமர் நிருபம் 12வது அதிகாரத்துக்கு சத்திய வேதத்தை திருப்பும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த நிருபம் வேதாகமத்தில் ஒரு புரட்சிகரமான நிருபம் பிள்ளைகளே. அநேக சபைகள் ஸ்திரமாய் நிற்பதற்கும் அநேக ஊழியங்கள் பலமாய் இருப்பதற்கும் அடித்தளமாக இந்த நிருபம் வரலாற்றிலே அமைந்திருக்கிறது. கொஞ்சம் கவனியுங்கள், எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களும் தேவனாலே கொடுக்கப்பட்டுள்ளவைகள். ஆனால் ரோமர் நிருபத்துடைய அந்த தன்மையை நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். சபையின் மக்கள் விசுவாசத்திற்காக போராடுவது மட்டுமல்ல, அவர்களுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உண்டு. கொஞ்சம் கேளுங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான தேவன் விரும்புகிற அழகான ஒரு வாழ்க்கை முறை உண்டு. இந்த காலையில் உங்கள் எல்லாரையும் நான் அழைக்கிறேன் இந்த ரோமர் நிருபம் 12வது அதிகாரத்துக்கு. அநேகருக்கு இது மனப்பாடமாய் கூட இருக்கலாம். ஏனென்றால் அதில் மொத்தமாக 21 வசனங்கள் தான் உண்டு. அநேகர் மனப்பாடம் செய்து நீங்கள் பரிசுகளையும் பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனாலும் இந்த காலையில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ரோமர் 12:11 வாசியுங்கள். 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ரோமர் நிருபத்தை எழுதின பவுல் அப்போஸ்தலன் அவனுடைய வாழ்க்கையின் சுபாவம் மாற்றப்பட்டதினாலே தேவன் தன்னை தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்று அவன் தேவ அழைப்பிலே ஓடினது மட்டுமல்ல, இறுதி மட்டாக அந்த ஓட்டத்தை சந்தோஷமாக முடித்த ஒரு தேவ மனிதனாயிருக்கிறான். அவனை கொண்டு ஆண்டவர் பல அற்புதமான செயல்களை செய்தார். அநேகம் ஆண்டவரை அறியாத பிரதேசங்களிலே தேவனை பற்றி கேள்விப்பட்டிராத மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளை ஸ்தாபித்து அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி, கவனிங்க, ஒரு சபையை ஒரு இடத்துல ஸ்தாபித்து ஒரு மூப்பனை ஏற்படுத்தி அந்த சபையை கொடுத்துட்டு அப்படியே பல நாடுகளுக்கு கடந்து சென்ற இன்டர்நேஷனல் பிரீச்சர், அதாவது உலகளாவிய ஊழியத்தை செய்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்தை எழுதுகிற பொழுது கவனிங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டால் நலமாயிருக்கும். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அதை நீங்கள் வாசித்து இங்கே வரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ரோமர் 1:1 வாசித்து இப்பொழுது நாங்கள் கவனித்து 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வாசிக்கலாம். 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். கொஞ்சம் கவனியுங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் பிரித்தெடுப்பை, பிள்ளைகளே, தான் தேவனாலே அழைக்கப்பட்டதென்றும் தனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஊழியம் கிடைத்ததென்றும் அவன் சொன்னது மட்டுமல்ல, நான் இந்த வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த 11வது வசனம் 12ஆம் அதிகாரம் காட்டித் தருகிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு தேவ ஜனத்திலே இருக்கிற ஒரு பெரிய நிலை அசமந்த போக்கு. ஊழியத்திலும் சரி அல்லது தேவனுடைய விசுவாச குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு அசமந்தமான நிலை. இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகளை சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவேதான் அவசரமாக சபை மக்களும் ஊழியர்களும் விசுவாச குடும்பங்களும் ரோமர் நிருபத்துக்கு திரும்ப வேண்டும் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அசதியா இராதேங்க. அருகில் உள்ள ஆளு கையை கொடுத்து சொல்லுங்க, அசதியா இராதேங்க. விளங்குதா? அசதியா இராதேங்க, சோம்பலா இராதேங்க, கண்டுகொள்ளாமல் இராதேங்க, மௌனமா இராதேங்க, அதை பெருசுபடுத்தாம இருக்காதேங்க. அசதியா இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு அந்தகாரத்தின் மேகம் தேவ ஜனங்கள் மத்தியிலே அசமந்த போக்குக்கு வழி நடத்துகிறது. ஆராதனையா, அடுத்த கிழமை போவோம். வேத படிப்பா, பிறகு போவோம். உபவாச ஜெபமா, எங்களுக்கு என்ன எல்லாம் சரியாத்தானே இருக்குது. ஏதாவது வருத்தம் தேவை என்கிற பொழுது தேவனை தேடுகிறோம். இது ஒரு அசமந்த நிலை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அசமந்தமாய் அல்லது வேதம் சொல்லுகிறபடி அசதியா இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு நான் ஜாக்கிரதை என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளுங்கள்.
உங்கள் வீட்டில் ஒரு கள்ளன் வந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் நீங்கள் வசிக்கிற உங்கள் வீட்டில் ஒரு திருடன் வந்து விட்டால் எப்படி இருக்கும்? அவன் பார்த்து கொண்டிருப்பான், இந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுது எப்படி தான் நுழைந்து தன்னுடைய கைவரிசையை காட்டுவதென்று. நீங்கள் நினையாத நேரத்தில் ஒரு திருடன் இறங்கி அவன் கண்ணமிட்டு பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவான். ஆனால் உஷாராக, விழிப்பாக, தைரியமாக, எப்பொழுதும் திறந்த செவிகளோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே எந்த திருடனுடைய வேலையும் பலிக்காது. அவர்கள் உடனடியாக உஷாரடைந்து விடுவார்கள். பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். உங்க வீட்டிலே உள்ள பொருட்களுக்கு நீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பீங்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையுடைய ஆவிக்குரிய தன்மைக்கு, உங்களுடைய ஆனந்தமான பாக்கியத்தை அடைவதற்கு நீங்க அசதியா இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் நித்திர, ரொம்ப நேரம் சோம்பல் கதை,